ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஹேண்ட் ஸ்லீவ் பார்ட்டு. இது ஃபுல்லாகவே நான் நெட்வொர்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கனால இதில் நெட்வொர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒர்க் மட்டும்தான் பண்ணணும். இது என்ன ஒர்க்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கு தான். கீழே ஃபுல்லாக நான் பாருங்கள், இப்போ மேலே தச்சிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் நார்மலாக ஜரி த்ரெட் கொடுத்துட்டு ஒரு லைன் நான் சுகர் பீட் கொடுத்து வச்சுருக்கேன். மேலே ஒர்க் பண்ண போகிறனால நான் இந்த மெட்டீரியல் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் அது அதோட மிங்கிள் ஆகி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அது அடியில் போயிடும். ஓகேயா? இப்போ இதனுடைய சாரீ ரொம்ப அழகான ஒரு பீச் கலர் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில் வேறு எந்த கலரும் இல்லை. ஒரு கோல்டு புட்டாஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சில்வர் ஷேடிங் மட்டும்தான் இருக்குது அதில். மற்றபடி கலர்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக செல்ஃப் கலர் தான் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பீடு, ஜர்தோசி, இந்த மாதிரி கோல்டு ஒர்க் தான் இதில் ஜாஸ்தியாக வருது. இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த திலக மாதிரி வர்ற கோதுமை பீடு மாதிரி திலக மாதிரி வரும் இல்லையா, அந்த பீடு, அப்புறம் சுகர் பீடு, ஜர்தோசி ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறது கிடையாது, நீளமாக இந்த 1.5 சென்டிமீட்டர் இருக்கிறத நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி மேக் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோல்டு டியூப் பீடு, சம்கி, அதுக்கப்புறம் ஒரு காப்பர், அதாவது காப்பர் கிடையாது, ஆன்டிக்கு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அப்புறம் கொஞ்சம் பேர்ல் கலர் வச்சுருக்கேன். பேர்ல் கலரில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். 1 by 1 நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் லைன்ஸாக இந்த மாதிரி வரும். இந்த லைன் அதுக்கப்புறம் பண்ணலாம். நான் இது கட் பீட் வச்சு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே அந்த டிசைன் மட்டும் நம்ம முடிச்சுக்குவோம். எப்பயும் போல் ஜர்தோசி நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 7 நீடில் கோல்டு கலர், அதாவது கோல்டுனால் இது பாருங்கள், ஒரு டார்க் காப்பர் கோல்டு மாதிரி இருக்கிற நூல் வச்சு நான் கரெக்டாக கோர்த்து வச்சுருக்கேன். இதை வச்சு நான் நார்மல் நீடில் ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணலை. நார்மல் நீடில் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லேசி டேசி ஸ்டிச் பண்ண போகிறேன். லேசி டேசி ஸ்டிச்சுக்கு நார்மல் நீடில் பண்ணுறப்ப அந்த ஷேப் அழகாக கொடுக்கும். இப்போ ஒரு ஜர்தோசி லோட் பண்ணியிருக்கேன். அடியிலேருந்து எடுத்து அதை அப்படியே கொண்டு போய் நம்ம எங்கேருந்து ஊசியை கொண்டு வந்தோமோ அந்த இடத்துலையும் மறுபடியும் நம்ம குத்துறோம். அடியில் கொண்டு போகிறேன். அந்த வளைவு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் ஜர்தோசி. அதை பிடிச்சிட்டு அந்த எண்டில் மறுபடியும் அடியிலேருந்து கோர்த்து உள்ளேருந்து கோர்த்து அப்படியே வெளியே விடணும். இந்த மாதிரி உள்ளேருந்து கோர்த்துட்டு வெளியே விட்டு எடுத்துட்டோம். அடியில் எடுத்துட்டோம்னா இது அப்படியே ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதுதான் லேசி டேசி ஸ்டிச்சு ஜர்தோசியில் பண்ணுறோம் நம்ம. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் எடுக்கிறேன். திருப்பி ஜர்தோசியை எடுக்கிறேன், லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி அடியில் விட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த வளைவு வரும் இல்லையா, இதை அப்படி அமுக்கி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட்டு விரல் வச்சு நம்ம அழுத்தி இப்படி பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் அடியில் அப்படி கொடுத்து அந்த வளைவில் ஒரு லாக் மாதிரி நம்ம போடணும். இப்படி எடுத்துகிட்டு வெளியே நம்ம அதை விடுறப்ப அந்த இடத்த லாக் மாதிரி ஆயிரும். அப்போ தான், இல்லைன்னா அதை தூக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப லாக் ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி கீழே 2 பெட்டல், மேலே 2, கீழே 2, ஸோ 4 பெட்டல். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். வேகமாக பண்ணோன்னா நமக்கு நிறைய சிக்கு விழுகும். ஜர்தோசியுமே அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள் ஒர்க்கு. அதாவது 2 பெட்டல் நமக்கு அந்த நம்ம துணிக்கும் நெட்டுக்கும் நடுவில் அந்த லைன் இருக்கு இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலே 2 பெட்டல் நான் போடுறேன். கீழே நம்ம அந்த நெட்டில் 2 பெட்டல். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம நெட்டுக்கும் துணிக்கும் அட்டாச் பண்ண இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் மறைஞ்சிரும். எதுவுமே தெரியாது. ஈவனாக ஒரே மாதிரி பார்க்குறப்ப அழகாக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம டிசைன் மட்டும் மேலே பண்ணோம்னா தனியாக தெரியும். நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அங்கேயே அப்படியே நம்ம டிசைன் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா துணிக்கும் அந்த நெட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது.
உங்களுக்கு வந்து ஜர்தோசியில் வந்து லேசி டேசி போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டோம்னா அதுவும் அழகாக இருக்கும். இல்லைனா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு அதுவுமே ஒரு 5 பெட்டலோ இல்லை 6 பெட்டலோ அந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி பண்ணி நம்ம அதில் கூட ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார் பண்ணலாம். உங்கள் ஐடியாஸ் இல்லை உங்கள் சாரியோட டிசைனை பொறுத்து நீங்கள் இதே டிசைனை நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி இந்த டிசைன் கேட்டனால, ஜர்தோசி பீடு இந்த மாதிரி கோல்டு மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தனால அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளார் முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ளாருக்கு வந்து உள்ளே அந்த பெட்டலுக்குள்ளே ஒரு டிசைனும், அதே மாதிரி இந்த 4 பக்கமும் சைடும் நான் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு சுகர் பீடு, ஒரு சம்கி, ஒரு கட் பீடு, இந்த 3 நான் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த நடுவில் அந்த ஒரு பெட்டல் ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் ஒரு டிசைன் அழகாக தெரியும், கேப் இல்லாமல் தெரியும். இது வந்து 4 சைடில் இந்த இது 4 வருது. அதே மாதிரி உள்ளேயும் கொடுக்கணும். உள்ளேயும் கொடுக்குறப்ப இன்னும் ஃபில்லிங் அழகாக இருக்கும். இப்போ உள்ளே கொடுக்குறப்ப ஒரு ஆன்டிக் பீடும் ஒரே ஒரு கட்டானா பீடும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப குட்டியான இடம், அங்கே நம்ம இதுக்கு மேலே எதுவும் கொடுத்தோம்னா பத்தாது. அதனால் ஒரு சின்ன ஒரு பீடும் ஒரே ஒரு கட்டானா பீடும் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே வந்து அது ஃபில்லிங் ஆயிரும். நடுவில் வந்து ஒரே ஒரு 3mm பீட் கொடுக்கலான் இருக்கேன். 3mm கோல்டு பீடு. ஓகே, இது மட்டும் நடுவில். அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ளார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து 2 கொடி மாதிரி போகும். இந்த கொடிக்கு இப்போ நம்ம வெளியே 4 பக்கம் கொடுத்தோம் இல்லையா, அதே தான் ஒரு சுகர் பீடு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ், அதாவது சம்கி, அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். அந்த திலகம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த பீடு வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நான் வைக்கிறேன். ஒரு வி ஷேப்பில் அது வரும். ஸோ திலகம் பீடை வந்து நம்ம கோர்த்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து குட்டி குட்டியாக சுகர் பீடு சம்கி வச்சு நம்ம பண்ணுவோம், ஒரு கொடி ஃபார்ம் வரணுன்றதுக்காக. இப்போ வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி அவ்வளோதான். இந்த 3 வச்சு நம்ம கோர்க்கிறப்ப அழகாக ஒரு கட்டான பீடு, அதுக்கப்புறம் சம்கி, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு உட்காந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்க. இந்த சைடு 2 பெட்டல் மாதிரி, அதாவது கொடி மாதிரி, இந்த பக்கம் 2, எல்லாமே இந்த வி ஷேப்பில் வர்ற மாதிரி வரும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது லேசி டேசி ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட்லேயும் போடுவோம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர்ற இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஒரு சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போயிருங்க. இல்லை இந்த மாதிரி ஜர்தோசி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த டியூப் பீட் நான் வைக்கிறேன் இல்லையா, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டி ஜர்தோசி வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அது அந்த அளவுக்கு பெருசாக தெரியலை. அதனால தான் சரி டியூப் பீடே வைப்போம், கொஞ்சம் நல்லா அது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் மாற்றிட்டேன். முதல்ல கட் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் அதை நான் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நமக்கு பண்ணுறப்ப மாறும். உங்களுக்கு செய்கிறப்பே தெரியும் இந்த டிசைனுக்கு இது ஓகேவாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஓகே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஒன்றுனா ட்ரை பண்ணி பாருங்கள். எது நமக்கு சூட்டாக வருது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கோர்த்து இது இந்த மாதிரி.
அதாவது இது நம்ம கோர்க்கிறப்ப வந்து அந்த ஒல்லியான பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு நம்ம ஊசியை கோர்த்து அந்த குண்டு சைடில் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா குண்டு, அதாவது கீழேருந்து மேலே போகிறப்ப அந்த மாதிரி. இதே மேலேருந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னா திலகம் ஷேப்பில் அந்த விரிஞ்ச குண்டு பாட்டில் நம்ம ஊசியை நுழைச்சிட்டு ஒல்லி பாட்டில் வெளியே கொண்டு வரணும். அது நம்ம போக போக, அதாவது நீங்கள் வந்து எதுவுமே திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுறப்ப தான் இது எல்லாமே எப்படி கொடுத்தா அப்படி வரும் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தப்பான ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீடு வச்சு 4 ஃப்ளாரும் நான் கொடுத்துருக்கேன். திலகம் பீடு வச்சு பாருங்கள், 4 ஃப்ளார் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 4 பெட்டல் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு சைடில் வந்து ஆல்ரெடி நம்ம வச்ச மாதிரி ஒரு ஆன்டிக் கோல்டும் ஒரே ஒரு கட்டானா பீடும் சைடில் வைக்கிறேன். இதே வந்து அந்த ஜர்தோசி வைக்கிறப்போ உள்ளே வச்சேன். இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது சைடுக்கு இந்த மாதிரி வச்சிடுறேன். 4 திலகம் பீடும் வச்சுருக்கேன், 4 வந்து இந்த சைடுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு சுகர் பீடு, கோல்டு சுகர் பீடு. இது ஒரு குட்டி ஃப்ளாராக இது கம்ப்ளீட் ஆகிடுது. அது ஜர்தோசி வைக்கிறது ஒரு ஃப்ளாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கொடி மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப் வச்சு ஒரு 4 பெட்டல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த ஒர்க் பண்ணுறப்பையும் கேப் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அங்கங்கே நம்ம கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா குட்டி சுகர் பீடும் ஒரு சம்கியும் வைக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு 3mm பீடு வைக்கலாம். சின்ன சின்ன கேப்பில் இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அழகாக இருக்கும்னு சொல்கிறத விட அந்த இடம் கம்ப்ளீட்டாக காட்டும். இப்போ நான் பேர்ல் பீடு வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணல. இதில் அங்கங்கே, அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு நடுவில் ஒரு பேர்ல் இந்த மாதிரி தான் நான் வைக்கிறேன். அப்போ வைக்கிறப்ப வந்து ரொம்ப பார்க்குறப்ப வந்து ஒயிட் பேஸ் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கும். சாரீக்கு ஏற்ற மாதிரியே அது வரும். சாரியில் மைல்டாக ஒயிட் சில்வர் ஜரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை காட்டணுன்றதுக்காக ஒரு ஒயிட் பேர்ல், அவ்வளோதான். இப்போ இதே டிசைன் தான் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இதே தான் வரப்போகுது. இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே இதே தான். ஒரு ஜர்தோசி ஃப்ளார், அப்புறம் நடுவில் கொடி மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது முடிஞ்சிருச்சு. குட்டி குட்டி புட்டாஸ் போட்டிருக்கேன். இந்த புட்டாஸும் நம்ம வந்து சைடில் கொடுத்த மாதிரி தான். ஒரு சுகர் பீடு, ஒரு சம்கி, ஒரு டியூப் பீடு, அதாவது டியூப் பீட் கிடையாது, கட்டானா பீடு. இதை வச்சு நான் வந்து புட்டாஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைன்ஸ் போட போகிறேன். லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கீழேயும் மார்க் பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் மார்க் பண்ணி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கட்டானா பீடு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் லைன்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு கிராண்டான ஸ்லீவ் பார்ட்டாக வரும். ப்ரைடலுக்கு இதை பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதிலே நீங்கள் கீழே ஹேங்கிங்ஸ் தொங்க விட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டானா பீடு ஒன்று ஒன்றா வச்சு நான் வந்து இந்த நெட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் வேறு கலர்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தோம்னா நான் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி காப்பர் 3mm பீடும் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், ஒரு காப்பர் 3mm பீட் கொடுத்துருக்கேன், அப்புறம் கோல்டு 3mm பீட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆன்டிக் கோல்டு அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக பேர்ல் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய மெட்டீரியலே. ஒரு நீட் ஃபினிஷிங்காக அது இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் போடுவேன். அந்த லைன்ஸ் ஃபுல்லாக நான் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் பண்ணுறது எல்லாமே நெட்டில் பண்ணாதீங்க. கொஞ்சம் 2 ஸ்டிச் வந்து நீங்கள் துணியில் தைச்சிட்டு லாக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடையும் நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அடுத்த லைனு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுத்த லைன் இங்கே, அப்புறம் இங்கே வந்து தைச்சிட்டு லாக் பண்ணிவிட்டு அடுத்த லைன், இந்த மாதிரி கண்டினியூஸானே நம்ம கொடுத்துடலாம். ஒரு தடையும் கட் பண்ண வேணாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த டிசைனு. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கலர், அழகான சாரீ கலர் இது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நிறைய போடுறேன். இதுதான் இதோடைய நெக் பார்ட்டு பாருங்கள். அதே டிசைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்கில் அதே சேம் தான். ஸ்லீவில் என்ன நான் மேலே கொடுத்தேனோ அதே தான் நெக்கில் கொடுத்துருக்கேன். இதனுடைய ஃப்ரண்ட் நெக்கும் அதே தான்.
ரொம்ப சிம்பிளான டிசைனு, பார்க்க ரொம்ப நீட் லுக் வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது இதனுடைய ஃப்ரண்ட் நெக் வந்திருக்கு, அவ்வளோதான். இதுக்கு எந்த புட்டாஸும் கிடையாது. சிம்பிள் நீட் நெக் ஒர்க் இது. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.